கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. நாங்க தேவனோட வார்த்தையில் நிலைத்திருக்கணும். நாங்க நீதிமானா வாழணும். நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். நித்திய நித்திய காலமாக நாங்க எல்லாரும் உம்மோடே வாசம் பண்ணணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. எந்த குடும்பத்திலே கர்ப்பத்தை நீங்க ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்க குடும்பத்த கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி புறப்பட்டு போறாங்க. கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல எக்ஸாம் எழுத தேவ ஞானத்தில நிரப்பி ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணையை தந்து கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்ததி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பாவ அடிமையில வாழ்றாங்களோ, குடும்பம் பிரிந்து போயிருக்கோ, குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ, எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மன்னித்து, பரிசுத்தப்படுத்தி, உம்முடைய இரத்தத்தினால கழுவி, சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்க. எல்லா உபத்திரத்தையும் எல்லாம் மாற்றித்தாங்க. எலெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தேர்தலுக்காக அப்பா உம்முடைய பாதபடியில வருகிறோம். கர்த்தர் எங்க கூட இருங்க. இந்த வருஷத்திலே தேர்தலை கர்த்தரே நடத்தி தாங்க. கர்த்தருடைய கரத்தில அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்க வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. நாங்க என்னெல்லாம் வீணான வார்த்தை பேசியிருந்தோமோ, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்து இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கிருங்க. எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்களோட ஆவியை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், பலவீனத்தை நீக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்களிலே உம்முடைய சமூகத்தில காத்திருக்க கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையிலே உம்முடைய சமூகத்தில கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்காங்களோ, கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி, பலவீனத்தை எல்லாம் நீக்கி, பூரண சுகம் தந்து தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென்.